Hi students, போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 6.4ல் கொஷின் நம்பர் 8th கொஷின் பார்த்தோம் 7, 8. இந்த கிளாஸில் எக்ஸசைஸில் 6.4ல் கொஷின் நம்பர் 9 பார்க்குறோம். எக்ஸசைஸ் முடிய போகிறா லாஸ்ட் ஸ்டம். ஓகே, எக்ஸசைஸில் 6.4 லாஸ்ட் கொஷின் முடிய போகுது. ஓகே, ஸோ தட் த பாயிண்ட்டு 2,3,4 இன்ட்டு பாருங்கள் -1, 4, 5 அண்டு 8, 1, 2 ஆர் த கோஆர்டினேட் இருக்குது. 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் கிவன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்ட ஏ பாயிண்ட் பாருங்கள் 2, 3, 4 எழுதியாச்சு. இன்னொரு லைன் போட்டிருக்கிறேன். பி பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும். பி பாயிண்ட் என்னது -1, 4, 5. சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8, 1, 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ரைட். இப்போ டைரக்ஷன் ரேடியஸ் ஆஃப் த ஏபி வந்து எடுத்துக்கிறேன். ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா x1 y1 z1 எடுத்துக்கிட்டு, பி பாயிண்ட் வந்து x2 y2 z2 எடுத்துக்கிட்டு, ஓகே, த ஆஃப் த ஏபி அப்படிங்கும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணும். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பாயிண்ட் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். பி வெக்டர் ஈக்குவல் டு -3ik ப்ளஸ் jk ப்ளஸ் kன்னு கிடைக்கும். ஓகேவா, -3, 1, 1 எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, ஏ பாயிண்ட் வந்து x1 y1, பி பாயிண்ட் x2 y2. அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு -3, 1, 1ன்னு கிடைக்கும். ஓகேவா, பாருங்கள், -1 -2 அப்போ -3. அப்போ 4 - 3 1, 5 - 4 1. ஓகே, அப்போ பி வெக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைரக்ஷன் ரேடியஸ் ஆஃப் த பிசி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏபி கண்டுபிடிச்சோம், அடுத்தது பிசி கண்டுபிடிக்கிறோம். பிசி கண்டுபிடிக்குள்ள லைன் கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 y1 z1 எடுத்துக்கோ. சி பாயிண்ட் வந்து x2 y2 z2 எடுத்துக்கோ. அதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஓகேவா, அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பிசி பாயிண்ட் பாருங்கள் 9, -3, -3ன்னு கிடைக்கிது. சரியா, அப்போ 8 பாருங்கள் 8 மைனஸ், ஓகேவா, மைனஸ் இங்கே -1 ப்ளஸ் ஆயிரும். அப்போ 8 + 1 ஓகே 9 வரும். அதே மாதிரி 1 - 4 அப்போ -3. அடுத்தது 2 - 5 -3. ஓகேவா, பிசி பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு 2 நெகட்டிவ் வேல்யூ வந்தால் சைன் மாற்றலாம். பாருங்கள், பிசி பாயிண்ட் பாருங்கள் 9, -3, -3ன்னு இருக்குது. -3 -3க்குனால 2 நெகட்டிவ் வந்தால் சைன் மாற்றலாம். அப்போ -9, 3, 3ன்னு எழுதிட்டேன் இதுதான் டி வெக்டர்னு எடுத்துட்டேன். டி வெக்டர் ஈக்குவல் டு -9i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k. 3 வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ப்ராக்கெட்டில் -3ik ப்ளஸ் jk ப்ளஸ் k. ஓகே, இப்போ 3 அப்படியே இருக்குது. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பியோட வேல்யூ பாருங்கள் சேமாக இருக்கும். அதனால் டி வெக்டர் ஈக்குவல் டு 3b வெக்டர்னு எடுத்துக்கிறேன். லைன்ஸ் ஏபி அண்டு பிசி ஆர் த பேரல். ஏபி லைனும் பிசி லைனும் பேரல்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ காமன் பார்த்தீங்கன்னா பி தான் காமன், பி இஸ் த காமன், தேர் ஆர் த கோஆர்டினேட் எடுத்துறது. ஓகேவா, எக்ஸசைஸில் 6.4 முடிஞ்சிச்சுன்னா அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் 6.5. ஓகேவா, பேஜ் திருப்புறம் பாருங்கள். பேஜ் திருப்பிட்டேன். த பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, ஃபார்முலா பாருங்கள். இஃப் x minus x1 divide a1 equal to y minus y1 divide a2 equal to z minus z1 divide a3 and x minus x2 divide b1 equal to y minus y2 divide b2 equal to z minus z2 divide b3 are the two lines. Okay, are the two lines. Sort of distance between the two straight line பாருங்க. First point, two line are the said to be if there is their line in the same plan. அடுத்த பாயிண்ட் பாருங்க, two line in the base are the called skill lines. They are not parallel and not in intersection.
அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். சார்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரல் லைன்ஸ் ஃபார்முலா. டூ பேரல் லைன்ஸ் வந்துச்சுன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் அண்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர். கொஷின் வந்து இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். இந்த டூ பேரல் லைன்ஸில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னா டி வெக்டர் ஈக்குவல் டு மாலஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைட் மாலஸ் பி வெக்டர் வேர் மாலஸ் பி வெக்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? டூ பேரல் லைன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரல் லைன்ஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்த செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஸ்கின் லைன்ஸ் வந்தால் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் அண்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி டி வெக்டர். இந்த ஃபார்மெட்டில் கொஷின் இருக்கும். நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும்னா ஒமேகா, ஓகேவா, ஈக்குவல் டு மாலஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் ப்ராக்கெட் பாருங்கள் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டிவைட் மாலஸ் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். ஓகே, வேர் மாலஸ் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் த கோப்லார் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் ப்ராக்கெட் பாருங்கள் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. தட் கோப்லார் ஃபார்முலா பாருங்கள். மாலஸ் x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1, b2, b3, d1, t2, t3 equal to 0. மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கீழே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இதில் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானதுன்னா ஃபார்முலா எழுதி பார்த்துக்குவாங்க, ஃபார்முலா சொல்லி பார்த்துக்குவாங்க, பார்க்காம எழுதி பாருங்கள். சரியா? ஃபார்முலா நீட்டாக எழுதுங்க பார்க்கலாம். சரியா? பேஜ் திருப்புறம் பாருங்கள். பேஜ் திருப்பிட்டேன். Exercise 6.5 first question பார்க்கலாம் பாருங்க. Find the parameter form the vector equation and Cartesian equation of the straight line. The point பாருங்க 5,2,8 and is the perpendicular to the straight line. R vector equal to bracket பாருங்க I cap plus j cap minus k cap plus s into bracket 2i cap minus 2j cap plus k cap and r vector equal to bracket 2i cap minus j cap minus 3 cap plus d into I cap plus 2j cap plus 2k cap. ஓகேவா? r vector நான் சொல்ல இதே மாதிரி லைன் அமைக்கும். a vector plus s b vector இன்னொரு லைனில் r vector equal to ஓகே c vector plus d d vector எடுத்துடணும். ஓகேவா? சொல்யூஷன் கிவன் போட்டு அந்த ஃபஸ்ட் லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு 2i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் எழுதியாச்சா? அடுத்த லைனும் எழுதிடணும். எழுதிய கொஷின் இருக்குது அப்படியே அந்த லைன் எழுதிட்டேன். இதில் ஏ வெக்டர் எது, பி வெக்டர் எது, டி வெக்டர் எது அப்படின்னு எடுத்து எழுதணும். ஏ வெக்டர் வேல்யூ எது? ஓகேவா? ஏ வெக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அவனே கொஷினில் கொடுத்துருக்கான் 5,2,8. அதான் ஏ வெக்டர் எடுத்துருக்கிறேன். 5i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 8k கேப். பி வெக்டர் எது எடுத்துறதுலாம் 2i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது டி வெக்டர் வந்து எது எடுத்துக்கலாம் i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். ஓகேவா? ரைட். சார் ஏ வெக்டர் வந்து அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. பி வெக்டர் பாயிண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லைனில் ஆர் வெக்டர் ப்ளஸ் எஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துறாங்களோ அது வந்து பி வெக்டர்னு எடுத்துட்டேன். இன்னொரு லைனில் ஆர் வெக்டர் டி ஸ்மால் டி ப்ராக்கெட்டில் கொடுத்துறாங்களோ அது வந்து டி வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ b vector cross d vector equal to modulus I cap j cap k cap. அப்போ b vector வேல்யூ என்னது 2 minus 2 1, d vector வேல்யூ என்னது 1 2 2. ஓகே, சரி, அதுக்கு ஸ்டெப் பாருங்க. கீழே இந்த I cap எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டு காலம் I cap எடுத்துக்கிட்டோம்னா ஓகே மைனஸ் 2 into 2 minus 4, 2 into 1 minus 2 மைனஸ் j cap எடுத்துக்கிட்டோம்னா ஓகே ஃபஸ்ட் ரோவில் செகண்டு காலம் 4 minus 1 ப்ளஸ் கே கேப் ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலம் எடுத்துக்கலாம். கே கேப் எடுத்துக்கிட்டோம்னா
2 into 2 4 4 plus 2ன்னு எழுதிட்டேன். அதுக்கு ஸ்டெப்பு I கேப் ப்ராக்கெட்டில் -4 -2 ஆட் பண்ணால் -6 மைனஸ் ஜே கேப் எடுத்துக்கிட்டோன்னா 4 - 1 3 ப்ளஸ் கே கேப் எடுத்துக்கிட்டா 4 + 2 6. ஓகே, இப்போ ஐ கேப் மல்டி பண்ணலாம். -6 ஐ கேப் -3 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப். இது வந்து என்ன வேல்யூனா பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் வேல்யூ. தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஏபி வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்களா? அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் வேல்யூ என்னது 5 i cap plus 2 j cap plus 8 k cap plus d ஸ்மால் d போட்டு ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு பி வெக்டர் கேட்டிருக்கிறாங்க. பி வெக்டர் வேல்யூ என்னது? ஓகேவா? அப்போ என்னது -6 i cap -3 j cap plus 6 capன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து என்ன பண்ணோம்னா அந்த 3ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 5 i cap plus 2 j cap plus 2 k cap plus d into 2 i cap plus j cap minus 2 cap. ஓகே, ரைட். பாருங்கள், அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன ஃபார்முலா? x minus x1 divide b1 equal to y minus y1 divide b2 equal to z minus z1 divide b3. இப்போ x1 y1 z1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு a பாயிண்ட் 5, 2, 8. b1 b2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, 1, -2. ஓகே, இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா அப்ளை பண்ணால் பாருங்கள், x minus 5 divide 2 equal to y minus 2 divide 1 equal to z minus 8 divide -2. இதை கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, சரி. கொஷின் நம்பர் 1ல் எக்ஸசைஸ் 6.1 கொஷின் நம்பர் 1ல் பெராமீட்டரில் வெக்டர் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர். அதே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1 டிவைட் b1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 டிவைட் b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைட் b3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. கொஷினில் வந்து ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, பர்பண்டிகுலர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்குறாங்க. பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைனை 2 லைன் கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு பி வெக்டரும் டி வெக்டர் எடுத்து எழுதிட்டோம். பாயிண்ட் வந்து ஏ வெக்டர் எழுதி இப்போ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம இந்த வெக்டர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? சப்ஸ்டிட் பண்ணி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஃபேர் நல்லா நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 9ல் 3 பாயிண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டு எடுத்து லெஸ் பண்ணி பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி பி பாயிண்ட்டும் சி பாயிண்ட் எடுத்து லெஸ் பண்ணால் அது ஒரு டி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டி வெக்டர் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 3 மடங்கு இருக்குது பி வெக்டரில். ஓகேவா? அதனால் இந்த லைன் ஏபி அண்டு பிசி இதை காமனாக எது இருக்குது பி எடுத்துகிட்டு இது கோலினர் எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ரைட். ஃபேர் நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. சம் எழுதி பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம்டா.